Example 6.8 cos theta plus sin theta equal to root 2 cos theta. என்னென்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அவ்வளோதான் இல்லையா. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஆர்ஹெச்எஸில் பாருங்கள் ரூட் 2 அப்படியே வருது, சைன் டீட்டாவை மாறி போச்சு. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷன் மட்டும் ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துக்கிறேன் சரியா. சொல்யூஷன் போடலாம். சொல்யூஷன் cos theta plus sin theta equal to root 2 cos theta equal to ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ரூட் இருக்கு இல்லையா, இந்த ரூட்டு வேணாம். ஏன் அப்படின்னா இப்போ நான் இதை மாற்றி எழுதும் போது இந்த பக்கம் காசு இருக்குது, இங்கேயும் பக்கம் காசு இருக்குது, மைனஸ் பண்ண ஆட் பண்ண ஈஸியாக இருக்கும். வெறும் ரெண்டு இருந்துச்சுன்னா. ஆனால் ரூட்டுன்னு இருக்கும் போது அதை ஆட் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அதனால் நான் என்ன பண்ணேன், ரூட்டு வேணாம்னு எடுக்க போகிறேன். அப்படி எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். சரி, ஸ்கொயர் பண்ணணுன்னு பார்த்தா கூட ஒரு பக்கமாக ஸ்கொயர் பண்ண முடியாது இல்லையா. அப்போ ரெண்டு பக்கம் சேர்ந்து தான் ஸ்கொயர் பண்ணணும். அதனால் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைடுனா ஒரு பக்கம் பண்ண முடியாது, இன்னொரு பக்கமும் சேர்த்து பண்ணுறோம் ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, யார் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம் சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ இது மட்டும் நான் ஸ்கொயர் மட்டும் இந்த பக்கம் மட்டும் பண்ணிட்டேன் அப்படின்னா இதோட வேல்யூ வேறு மாதிரி ஆகிடும். அப்புறம் இதுக்கு ஈக்குவலாக இருக்காது. அதனால் இதை ஸ்கொயர் பண்ணும்போது சேர்த்து இதையும் ஸ்கொயர் பண்ணால் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்றதுக்காக தான் ரெண்டு பக்கமும் சேர்ந்து நான் ஸ்கொயர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட்டுக்கு என்ன ஆகிடும், ரூட்டு போய்டுமா, 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா. வேறு ஒன்றும் பண்ணல. இதுக்கு ஃபார்முலா என்னது, a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் என்னது 2 இன்ட்டு ab காஸ் டீட்டா சைன் டீட்டா இல்லையா, ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த காஸ் டீட்டா சைன் டீட்டா மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். இதை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இதை நான் அந்த பக்கம் கொண்டு போனேன் என்ன வருது பாரு. ஏன் அந்த பக்கம் கொண்டு போகிறேன்றதை பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள். 2 காஸ் டீட்டா அப்புறம் 2 காஸ் டீட்டா ப்ளஸ் இன்ட்டு சைன் டீட்டா ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா. இது அந்த பக்கம் போச்சுன்னா அது மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. இது அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ பாருங்கள், இப்போ ஈஸியாக புரியும் உங்களுக்கு. 2 காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா ஈக்குவல் டு இங்கே 2 காஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போது ரெண்டில் ஒன்று போச்சுன்னா 1, அப்போது வெறும் காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. இதுக்காக தான் இந்த 2 வேணான்னு ரூட் எடுத்தேன் இல்லையா. அதுக்கு இப்போ புரியுதா உங்களுக்கு, மைனஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த ரூட்டை நான் 2ஆக மாற்றினேன். இப்போ பாருங்கள், 2 சைன் காஸ் டீட்டா சைன் டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. இதை எப்படி எழுதலாம் நான், a + b இன்ட்டு a - b ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ இங்கே a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னால் a + b a - bன்னு எழுத போகிறேன். 2 காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா. சரி, a - b a + b ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன், இந்த காஸ் டீட்டாவை நான் இங்கே கொண்டு வந்த என்ன ஆகுதுன்னு பாரு, நான் மாற்றி எழுதிக்கிறேன். 2 காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டாக்கு என்ன கொடுத்துருக்காங்க ப்ரூஃபில், காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா ஈக்குவல் டு ரூட் 2 காஸ் டீட்டான்னு கொடுத்துருக்கான். அப்போ நான் இதுக்காக பதில் நான் இந்த வேல்யூ போட்டுக்கிறேன். காஸ் டீட்டாக்கு என்ன பண்ணுறேன், 2 காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டாக்கு என்ன வேல்யூ, 2 ரூட் 2 காஸ் டீட்டா ரூட் 2 காஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா. இப்போ காஸ் டீட்டாவும் கேன்சல் ஆகிடுமா. இப்போ மிச்சம் என்ன இருக்குது 2 சைன் டீட்டா டிவைடட் பை ரூட் 2 காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா. கீழே இருக்கிற காஞ்சிகேட் எடுத்தனா என்ன ரூட்டை
ரூட்டு கீழே இருக்கக்கூடாது இல்லையா, மேலே தானே இருக்குதாங்க. மேலே இங்கே ஆன்சரில் பாருங்கள், ரூட்டு மேலே இருக்குது இல்லையா, டெர்மினேட்டரில் இல்லை நியூமினேட்டரில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டெர்மினேட்டரில் இருக்கிறத நியூமினேட்டர் கொண்டு வரணும். என்ன பண்ணணும், காஞ்சிகேட் எடுக்கணும். காஞ்சிகேட் எப்படி எடுப்பாங்க, 1/√2 இருக்குன்னா இன்ட்டு √2 /√2. இப்போ இந்த √2 அப்படியே இருக்கும், இந்த √2வும் 2ஆக மாறிடும். அப்போ இது எப்படி எழுதலாம், √2 ஆச்சா, √2 இங்கே ஏற்கனவே ஒரு 2 இருக்குது, சைன் டீட்டா டிவைடட் பை என்னது பாது, √2/2 தானே, √2/2 இங்கே 2 ஏற்கனவே ஒரு 2 இருக்குது, சைன் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா. இப்போ பாரு 2 கேன்சல் ஆகிடுச்சா, கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் என்னது, √2 சைன் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா. புரிஞ்சுதுங்களா.